ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அடைக்கப்பட்ட உன் வாசல் திறக்கப்படும் என்பதை தான் தீர்க்கமாய் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டதை போல உணர்கிறீர்களா? ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க, உபவாசம் பண்ணி பார்க்குறீங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறீங்க, ஆனால் வாசல் திறக்கவே மாட்டேங்குது. அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது, அடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. எனக்கு தான் இப்படி நடக்குது, எனக்கு தான் இப்படி சம்பவிக்கு புலம்புறீங்களா? கண்ணீர் வெடிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிலதெல்பியா சபைக்கு அதிகமான பலன் இருக்குன்னு சொல்லலை, கொஞ்ச பலன் தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். சில திருச்சபை கொடுக்கிற சபையாக இருக்கும், சில திருச்சபை மிஷினரிகளை அனுப்புகிற சபையாக இருக்கும், சில திருச்சபை என்ன செய்யணும்னு சொன்னால் ஊழியம் செய்கிற சபையாக இருக்கும். இப்படி அநேக சபைக்கு எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுக்கறதில்ல. ஆண்டவர் எல்லா கிருபையையும் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் சில கிருபைகளை தந்திருப்பார். அந்த கிருபையில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற திருச்சபையை தந்திருக்கிறாரா, நாமும் பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படின்னா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறது என்றால், கொஞ்ச பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொள்கிற சபையாக இருந்தது, என் நாமத்தை மறுதலியாத சபையாக இருந்தது. ஆதி சபை உபத்திரவத்தின் மத்தியில் தான் அந்த சபை கூடி வந்தது. ஆனால் உபத்திரவ காலத்தில் கூட என் நாமத்தை மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை கை கொண்டுச்சு. அன்னைக்கு ஆதி சபைக்குள்ளே நிறைய கள்ள உபதேசங்களெல்லாம் தந்திரமாக என்ன செய்தார்கள்? விருத்த சேதனத்தை குறித்து பல உபதேசங்கள் பெருகினது. இன்றைக்கும் நம்ம இருக்கிற நாட்களில் எத்தனை உபதேசங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கள்ள போதகர்கள் எழும்பி விட்டார்கள், கள்ள உபதேசிகள் எழும்பி விட்டார்கள், இப்படி கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்துவிட்டது. ஆனால் இதன் மத்தியிலையும் வசனத்தை கை கொண்டபடினால்தான் உனக்கு திறந்த வாசல். இன்னைக்கு யாருக்கு திறந்த வாசல்? யாருடைய கதவு என்ன செய்யணும் சொன்னால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் என்றால் வசனத்தை கை கொள்ளணும். நம்ம வசனத்தை கை கொள்ளணும். வசனம் இல்லாமல் பிஸ்னஸா செய்ய மாட்டேன், பிள்ளைகளுடைய படிப்பா செய்ய மாட்டேன், திருமணமா செய்ய மாட்டேன். வசனம் தரணும், வார்த்தை தரணும், வார்த்தைக்காய் காத்திருக்கணும், வார்த்தைக்கு விரோதமாக செய்ய மாட்டேன். இன்றைக்கி அநேக ஒரு நல்ல காரியம், திருமணம், பிள்ளைகளுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் உடனே பாரம்பரியங்களை கொண்டு வந்துகிறது, உடனே நல்ல நாளை கொண்டு வந்துகிறது. அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், அந்த வாச சாஸ்திரம், அந்த கரிநாள், இந்த கரிநாள் என்று சொல்லி இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நீ வசனத்தை விட்டுறதையே. வசனத்தை விட்டதுனால தான் உன் வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு வசனத்தை கை கொண்டால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாதுன்னு ஆவியானவர் தைரியமாய் நம்மை பார்த்து தைரியமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி வாசல் திறக்கப்படுவதற்கு வசனத்தை கை கொள்வீங்களா? வசனத்தின்படி திரும்புவீங்களா? வசனத்துக்கு திரும்பி வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, பிலதெல்பியா சபையை போல உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை கொஞ்ச பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் போட்ட மாட்டான். அந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.